ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம யூனா அண்ட் த காண்டட் கார்ட் ஸ்ப்ரிங்ல சீசன் 1 எபிசோட்ல அவ்வளோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்துருக்கிறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். யூசரை ரொம்ப லக்கான ஆள்றா, ஏன்னா மியாசகியோட பேர் ஆயிட்டான். ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு பாறை மிதிக்கும், அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய யூகோ வந்தோடனே என்னை விட வச்சு அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு பரிசு தர்ற வகையில் உங்கள் எல்லாத்தையும் நான் சாப்பிட போகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு சாப்பிட போக ஹீரோவோட ஆட்டில் வந்து அவனோட கையை கொடுத்துடலாம். இருந்தாலும் அந்த யூகாய் ஹீரோவோட கையை கடிக்க ட்ரை பண்ண கடைசியில பார்த்தா அதோட பல்லு தான் பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு. நீங்க தானே அந்த யூகாயை தொல்லை பண்ணி வெளியில வர வச்சிங்க அப்படின்னு ஹீரோ கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேரும் சாரி சொல்றாங்க, நான் தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இப்ப இவராரா ஹீரோ அதோட ஃபைட் பண்ணுவான்னு பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ பண்ணதை டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா சண்டை போறதுக்கு பதிலாக அதிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தா அந்த யூகாய் இவன் என்னை சீல் பண்ண அந்த பொம்பளைக்கு ஈக்குவலான பவர்ல இருக்கான். இல்ல இந்த பொம்பளையை காட்டில ஓவர் பவரா இருக்கான். அதனால இவனோட சண்டை போடாம போகிறது தான் எனக்கு நல்லது. இந்த மாதிரி சொல்லிட்டு திரும்பி வந்த இடத்துக்கே போயிருது. எங்களை நீங்க காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த ரெண்டு பசங்க சொல்லிட்டு அங்க இருக்கிற பாறையை திரும்பி இருந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் உங்களோட வேலை தானா, சரி எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு மேசாகி சொல்லிட்டு, நாங்க உங்களை நிஜமாலே எல்லாரும் நம்பணும்னு நினைச்சோம். மற்றவங்க என்னால குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களால கோஸ்ட்டை பார்க்க முடியாது. அதனால அவங்க பாக்குறத அவங்களால நம்ப முடியல. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு, இப்படியே கடந்து போக வேண்டியதுதான். ஆனா மியாசாகி, நீங்க எனக்காக எவ்வளவு பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அவங்க எல்லாரும் தங்கி இருக்கிற இடத்துக்கு திரும்ப வந்துட்டு அங்க போய் குளிக்கிறாங்க. குளிச்சு குடிச்சிட்டு எல்லாரும் ஒரே நேரத்துல வெளியில வந்தோன்னே, நீங்க நம்ம எல்லாரும் நைட்டு வரணும் ஹேங் அவுட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு பொண்ணுங்களும் ஓகே இன்னைக்கு நம்ம ஹேங் அவுட் பண்ணலாம்னு சொல்றாங்க. கேர்ள்ஸ் ரூம்ல யோனா ஏன் நீ அவங்க ரெண்டு பேரும் வரலன்னு கேட்குறா. ஏன்னா டீச்சர் வெளியில உட்காந்துருக்காரு, அதனால அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இங்க வர வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க போது ஹீரோ ஜன்னல் கிட்ட வந்து ஜன்னலை தட்டுறான். உள்ளேக்கு வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை கீழே படுக்க போட்டு எப்படி வந்தான்னு சொல்றான். 10 மணி என்ன ஈஸியா என் கையை வச்சு மேலே ஏறி வந்துட்டேன். இதுக்கு காரணமும் திருட்டு ப்ரோசஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்ததுனாலதான். இப்போ எல்லாரும் கார்டு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆமாண்ணா, அப்புறம் ராகா, நீங்க ரெண்டு பேரும் யூனாவை பார்க்க முடியல. நீங்க எல்லாம் அதிர்ஷ்டசாலிங்க, யூனா பார்க்கறதுக்கே அழகா இருப்பான்னு நினைக்கிறேன். இதை யூரா கேட்டுட்டு சரி கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏய், அவன் அழகு மட்டும் இல்ல, அவ ஃபுல்லா ட்ரெஸ் போடாம தான் இருப்பா, அது உனக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க, இந்த நேரம் பார்த்து எனக்கு அந்த பவர் இல்லாம போச்சே. மியாசாகி இதை கேட்டுட்டு இது பொய் தானே யூனான்னு கேட்க, ஆமா இது பொய் தான் அப்படின்னு அவ சொல்றா. இந்த மாதிரி அவங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரா கதவை தட்டுற மாதிரி கேக்குது. டீச்சர் தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன், எல்லாரும் போய் மறைஞ்சுங்க அப்படின்னு சொன்னோன்னே யூனா மியாசாகி அப்புறம் சாகிரி இவங்க 3 பேரும் ஹீரோவோட போரைக்குள்ள இருக்காங்க. யூனா ஹீரோவை ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்கிறனால யூனாக்கு பட்டுட்டு திரும்பி அவரோட பவர் யூஸ் பண்ணிடுறா. இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வெளியில ஜம்ப் பண்ணிடுறான். அதுக்கடுத்து மற்றவங்க எல்லாருமே டீச்சரை பிராங்க் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் யூனாவும் அங்கே இருக்கிற ஃபிஷ் டேங்கை பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் வந்து கவராசி மியாசாகியோட தான் சேர்ந்து டான்ஸ் ஆட போறீங்களா? இல்ல நான் இதை பத்தி நீ அவன்கிட்ட கேட்கலன்னு சொன்னா, டேய் இதானே நமக்கான நேரம், வாடா அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பசங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. இதை யூனா கேட்டுட்டு ஹீரோ கிட்ட நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்க வரா. நம்ம ஹீரோ நீ இப்ப என்ன சொன்னு கேட்கும், அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப நைட் ஆனா எல்லாரும் கேம்ப் ஃபயர் பக்கத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. யூனா இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கு. சகீரி வந்து பேசாம நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறா. யூனாவும் இல்ல நான் சும்மாவே இங்க இருந்து வேடிக்கை மட்டும் பார்க்குறேன், நான் சொல்றதை ஹீரோ கேட்டுட்டு யூனா அப்ப என்ன சொல்ல வந்தா அப்படின்ட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். யூனா கிட்ட ஹீரோ நம்ம டான்ஸ் ஆடுவோமான்னு கேட்க பைக்கில் அனௌன்ஸ் பண்றாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு யாரெல்லாம் இருப்பாருக்கோ அவங்கலாம் கேம்ப் ஃபயர் பக்கத்துல வாங்க அப்படின்ட்டு. இப்ப ஹீரோவும் யூனாவும் அந்த கேம்ப் ஃபயர் பக்கத்துல அழகா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்குலாம் ஹீரோ மட்டும் தனியா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. இதை யூனா பார்த்துட்டு குகராசி உங்களை மத்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு சொல்றா. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, நான் உன் மேல மட்டும்தான் என் முழு கவனத்தையும் வச்சிருக்கேன். இந்த மாதிரி அவங்க டான்ஸ் ஆடி முடிச்சோன்னே ஸ்கூல் ட்ரிப்புக்கு ஒரு எண்டு கார்டை போட்டுறாங்க. இப்ப வீட்டுல எல்லாரும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வந்து என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது தான் ஹீரோ சொல்லலாம், நாங்கெல்லாம் குரூப் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வராத சப்ஜெக்டை வந்து சாகிரிக்கு வராத சப்ஜெக்ட் நானும் சொல்லி தருவோம். இது போக யாயா வேற அடுத்து மிடில் ஸ்கூல் போறனால அவ படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அதனால அவருக்கும் நாங்க தான் சொல்லி தரோம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பக்கத்துல வந்துட்டு அப்போனா நான் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு உதவி பண்றேன்னு ஹீரோவுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடறா. இதை சாகிரி பார்த்துட்டு எங்களை படிக்க விடுங்கன்னு சொல்றா. அந்த பக்கம் பார்த்தா யூனாவை சமைக்க சொல்லிட்டு மேனேஜர் அவங்களும் படிக்க போறாங்க. மறுபக்கம் ஒவ்வொரு வந்து போயாசு கிட்ட எனக்கு ஹீரோவை மயக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெல் இருக்கான்னு கேட்கறா. அதுக்கு அவ ஸ்பெல் எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஆனா என்னுடைய கிராமத்தாளுக்கு வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு பேர் தான் லவ் போஷன் அப்படின்னு சொல்றா. மேனேஜருக்கு இங்கிலீஷ் சுத்தமா புரிய மாட்டேங்குது. எக்ஸாம் நம்ம கவரேஜ்ட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான் நான் ஸ்கூல் படிக்கிறது யாருக்குமே தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இப்ப யூனா படிக்கிறவங்களுக்கு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டா. இதை அவங்களுக்கு கொடுக்க போகும்போது யூனா கிட்ட இருந்து ஒவ்வொரு வாங்கிக்கிறா. இப்ப அந்த ஒரு பவுல்ல லவ் போஷனை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதை மறந்துடாது, அந்த லவ் போஷனை யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீ இருக்கணும், அவங்க உன்னை பார்த்தா மட்டும் தான் உன்னை லவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லி தான் அனுப்புறா. இப்போ ஒவ்வொருவா அதை கொடுக்கறதுக்கு போய்கிட்டு இருக்கும்போது நான் கோந்தால இருந்து ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட போக இதை சாப்பிடக்கூடாது, அங்க இருக்கிற படிக்கிறவங்களுக்காக அதை கொண்டு போறேன்னு சொல்றா. உடனே அவனும் அதை வச்சிடறான். இடம் மாறின மாதிரி இருக்கு. ஏதாவது நோட்டீஸ் பண்ணாம போய் கொடுத்துட்றா. அதுக்கப்புறமா தான் தெரியுது கப்பு மாறின விஷயம். இப்ப எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி அவங்க படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ ஹீரோ ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு சாகிரி பக்கத்துல போய் க்ளோஸா உட்காந்துட்டு டவுட் கேட்க அவ ஹீரோவை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு போய் தள்ளி போய் உட்காந்துடுறா. இதை ஹீரோ உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல
எனக்கு சும்மா ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு அதான் அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கட்டத்துல சாகிரிக்கு ஓவரா ஹீரோ மேல லவ் வந்து ஸ்கூல்ல புராரா சொன்னதை நினைச்சு பாக்குறா. உங்களுக்கு புராசி பிடிக்கும் அப்படித்தானே, மறைக்காதீங்க ஒன்றும் கிடையாது, ஏன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சரியா, இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கான்ல இதை அப்ப நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ உனக்கு ஏதாவது ஜொரம் அடிக்குதான்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறான். இதுல அவ ரொம்ப வெக்கப்பட்டுட்டு ஹீரோவை தூக்கி தலகால அடிச்சிடறா. ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு ஹீரோ கேட்டதும், நீங்க என்னை ஒரு பொண்ணாவே பார்க்கல, இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தான் அப்படின்ட்டு அவ ட்ரெஸ்ஸை விளக்கி காமிக்க ஹீரோ அதை பார்த்துட்டான். நீங்க சொல்ற முதல்ல நான் நினைச்சு பார்த்ததே இல்லை, நீங்க எப்பவுமே ஒரு அழகான பொண்ணு தெரியுமா, இதை கேட்டுட்டு அவங்க கெட்டி பிடிக்க வெளியில ஒபுராவோ இவனாவோ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லவ் போர்ஷனோட எஃபெக்ட் போனதுல சாகிரிக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது, ஹீரோவோட அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்ட்டு. இதனால அவ ரொம்ப வெக்கத்துல ரூம்லயே இருந்துட்டு வெளியில வரமாட்டா. ஹீரோவை எவ்வளவு கூப்பிட்டு பாக்குறான், அவ வெளியிலேயே வரமாட்டா. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல எபிசோட் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய், see you.